வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான 5 தியரிஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மிஸ்டீரியஸான ஹிஸ்ட்ரிஸ் அதுக்கப்புறம் மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரெஸ்டிங்கான தேதியில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலாவில் யார் ஃபஸ்ட்டு கால் வச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் உடனே சொல்கிறது நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுவே ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு தியரி. அதாவது பார்த்தீங்கன்னா அப்போலோ, அதாவது நாசா அனுப்புன அப்போலோ 2ல் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போனாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுவே ஒரு ஃபேக்கு, அது ஒரு செட்டப் பண்ணி எடுத்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அமெரிக்கா செலவு பண்ணி நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை ரஷ்யா பெரியாலா அப்படின்னு 2 பேரும் மாற்றி ஸ்பேஸுக்கு போகிறதுல ஃபைட் போட்டுக்கிட்டாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான், அதாவது பார்த்திங்கன்னா நான் தான் பெரியாள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரூமர்ஸாக பேசிக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த இலுமினாட்டினா என்னென்னு தெரியல அப்படின்னா இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது, அதனால் நான் போடலை. இலுமினாட்டி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேங், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் வர மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 11 பேர் 20 பேர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கள தான் பார்த்திங்கன்னா இலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தியரியை பொறுத்தளவுக்கு அவங்க தான் இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும், எலான் மஸ்க் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஓனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலுமினாட்டியில் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது இலுமினாட்டிஸில் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு பெரிய நேம்கள்லாம், அதாவது பிக் நேம்ஸ் பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்படின்னும் ஒரு சைடு சொல்கிறாங்கங்க. பார்த்திங்கன்னா இந்த உலகம் உருண்டையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுற ஒரு தியரி தாங்க. அதாவது இந்த உலகம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட், உருண்டையே இல்லை அப்படின்னு ஒரு தியரியில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த தியரி உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க சான்ஸ் வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். சயின்ஸ் படி பார்த்தோம்னா இந்த உலகம் பார்த்திங்கன்னா உருண்டை, அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இருட்டானால் ஒரு சைடு பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகுது, ஒரு சைடு நைட் ஆகுது. ஓகேவாங்க, அதனால் இந்த தியரி சொல்லணும் அப்படின்றதுனால சொல்லிட்டேன். ஏலியன்ஸ் கண்ட்ரோலிங் எர்த், அதாவது பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்க அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது அண்டர் கிரவுண்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் இருக்காங்க. அவங்க பொறுத்தளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய சொசைட்டியை பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அப்படின்னும் இதுவும் இலுமினாட்டி மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் இந்த தியரியும் வருது. அடுத்து ஃபைனல் லாஸ்ட் தியரி பார்த்திங்கன்னா இது தியரியாக உண்மையா அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதாவது கோவிட் ஸ்ப்ரெட், அதாவது பார்த்திங்கன்னா சைனா பார்த்திங்கன்னா ஒரு பாலிட்டிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதர் கண்ட்ரிஸ் மேலே இருக்க எக்கனாமிக்கில் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது கொரோனாவை அவங்க உருவாக்கி வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. இந்த தியரி உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ, அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக வீடியோ எடுத்தனே லென்த்தியாக எடுக்க முடியல, அதனால் ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி பிடிக்கணும். நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பாய் காய்ஸ். Bye.